ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையிலிருந்து ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை டிப்டாப் ஆசாமி ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியை சார்ந்தவர் சதீஷ், வயது 34. தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் அவருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதியன்று அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்தபோது அவரது ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அவர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையிலிருந்து பையுடன் வெளியேறுவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பட்ட பகலில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிருந்தாவனம் 10வது தெருவில் வசிப்பவர் வீரப்பன் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். இந்நிலையில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தனது ஸ்கூட்டர் காணாமல் போனதாக கடந்த 7ஆம் தேதி கோரிமேடு காவல் நிலையத்தில் வீரப்பன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் முகமூடி அணிந்த நபர் பட்டப்பகலில் சர்வ சாதாரணமாக வாகனத்தை திருடிக்கொண்டு ஓட்டி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் 22,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த உதயம்பட்டு பகுதியை சார்ந்தவர் அருண். இவரது வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து 10,000 ரூபாயை அவருக்கு தெரியாமல் மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். மேலும் உப்பளத்தை சார்ந்த சரண்யா என்பவரை தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினர். அதனை நம்பி அவர் 6,000 ரூபாயை அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார். அதேபோல புதுச்சேரி மோகன் நகரை சார்ந்தவர் ஜெயவேணி, இவர் மர்ம நபருக்கு 6,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே ஆரோவிலில் நடந்த பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் திரளானோர் உற்சாகமாய் பங்கேற்றனர். புதுச்சேரி அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவிலில் மோகன கலாச்சார மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து கொண்டு பங்கேற்றனர். உள்ளூர் பெண்களுடன் இணைந்து கரும்பு, காய்கறிகள் விநாயகருக்கு படையிலிட்டு மண்பானையில் பொங்கலிட்டனர். சமைக்கப்பட்ட பொங்கல் பங்கேற்ற வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியொட்டி உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மி அடித்தல், நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. முதலியார்பேட்டை தொகுதியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கரும்பு வழங்கினார். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள 18,000 குடும்பங்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது சொந்த செலவில் கரும்பு வழங்கினார். இதில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் மருத மலையப்பன், லயன் சுரேஷ், மாநில ஜெயபேரவை துணை செயலாளர் சுரேஷ்குமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். படை வீரர்கள் தினத்தையொட்டி முன்னாள் படை வீரர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் முதல் இராணுவ தளபதியாக விளங்கிய ஃபீல்ட் மார்ஷல் KM கரியப்பா சேவையை அங்கீகரித்து ஆண்டுதோறும் ஜனவரி 14ஆம் தேதி படைவீரர் தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இறையாண்மையை, ஒருமைப்பாட்டை காக்கின்ற படைவீரர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்கள் காரணமாக குடிமக்கள் பாதுகாப்பாக உணர்கின்றனர். நாட்டினை பாதுகாக்கும் பணியில் தன்னலம் பாராமல் கடமை புரிந்து முன்னாள் படைவீரர்களை போற்றும் வகையில் அவர்களின் நலன்களை காப்பதில் அரசு எப்போதும் உறுதியாக நிற்கும். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நடன நிகழ்ச்சி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நடன நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப் பள்ளியின் நிறுவனர்கள் உமா ரமேஷ், மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் பயின்ற மாணவிகள் மிக சிறப்பாக நடன கலையை வெளிப்படுத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் போன்ற பல நடன நிகழ்வுகளை மாணவர்கள் மேடையில் அரங்கேற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதி கொம்பாகம் குப்பம்பேட் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் பகுதியில் உள்ள குப்பம்பேட் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மற்றும் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன், டாக்டர் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கைப்பந்து போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர். மேலும் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளையும் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டி துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழாவில் திமுக தொகுதியின் நிர்வாகிகள் மோகன், பாஸ்கர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் மாநில திமுக ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் ஊர் இளைஞர்கள் உடனிருந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கடல் பகுதியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு நலத்திட்டங்கள் நிறுத்தப்படும் என்று புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கணக்கு செட்டிக்குளம் மீனவ கிராமத்தில் முதல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரை உள்ள அனைத்து மீனவர்களும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் சுருக்குமடி வலை மீன்பிடி முறையை பயன்படுத்தக்கூடாது. கடந்த சில நாட்களாக புதுச்சேரி கடல் பகுதிகளில் சுருக்குமடி வலை மீன்பிடி முறையை புதுச்சேரி மீனவர்கள் ஒரு சிலர் பயன்படுத்துவதாக புகார்கள் வந்துள்ளது. இதனால் மீனவ கிராமங்களில் அசாதாரண சூழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளது. புதுச்சேரி பகுதியை சார்ந்த மீனவர்கள் அனைவரும் கடலின் சுற்றுச்சூழல், மீன்வளம், பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கு கேடு விளைவிக்கும் இந்த ஹீகான் என்கிற அக்டி மீன்பிடி முறைகளை புதுச்சேரி கடல் பகுதிகளில் பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடப்படுகிறது. மீறினால் மீனவர்களின் நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்படும். மேலும் அவர்கள் மீது மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 2008 படி நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெற்ற தென்மண்டல சாஃப்ட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். 21வது ஆடவர் மற்றும் மகளிர் சீனியர் தென்மண்டல சாஃப்ட்பால் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்த இப்போட்டியில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம், கோவா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயம் மற்றும் தங்கம், வெள்ளி, செப்பு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். விழாவில் தேசிய சாஃப்ட்பால் அசோசியேஷன் துணை செயலாளர் சோபன் பாபு, சபரி வித்யாசனம் பள்ளியின் நிர்வாகி அமுதவானன், பொதுப்பணி ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் புதுவை மாநில சாஃப்ட்பால் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் அருகே உள்ள நயினார் மண்டபம் கிராமத்தில்
100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுப்பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு தோண்டி அதிலிருந்து பனை ஓலை மூலமாக தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின் படைகள் இடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையார் காலத்திலிருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கவும் இவ்விதம் செய்கின்றனர். இந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்று அப்பகுதியை சார்ந்தவர்கள் கூறுகின்றனர். பாண்டிச்சேரி கோல்டு இன்னர்வில் கிளப்பின் 6 மாத கால சேவையை பார்வையிட்டு சேர்மன் செல்வி இளங்கோ பாராட்டினார். இன்னர்வில் பாண்டிச்சேரி கோல்டு கிளப்பில் 2024-2025 ஆண்டிற்கான டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் பார்வையிடல் நிகழ்வு வெகு சிறப்பாக சின்னக்கோட்டகுப்பம் மகாத்மா காந்தி இல்லத்தில் நடைபெற்றது. டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் செல்வி இளங்கோ பார்வையிட்டு கோல்ட் கிளப்பால் கடந்த ஓராண்டு காலம் மேற்கொள்ளப்பட்ட திட்டப் பணிகளையும் பன்னோக்கு சேவைகளையும் பாராட்டி மகிழ்ந்து கிளப்பின் தலைவரையும் உறுப்பினர்களையும் வாழ்த்தினார். கோல்டு கிளப்பின் நிறுவனர் பகரம்பாள் தலைமை விருந்தினராகவும் திருச்சபை பாதிரியார் திரு அந்தோணி சுவாமி அடிகளார் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டார்கள். நிகழ்வில் அடிகளாருக்கு தொடர் சேவை மற்றும் அமைதி பணியை அங்கீகரிக்கும் வகையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மேலும் 20க்கும் மேற்பட்ட பல்துறை சாதனையாளர்களுக்கு நிகழ்வில் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கிளப் அங்கத்தினர்கள், காஸ்மாஸ் இன்னர்வில் கிளப் உறுப்பினர்கள், அவை நகர் மகளிர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் விருதாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. சீனாவிலிருந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய மெட்டாப் நியூமோ வைரஸ் அதாவது HMPV தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் HMPV தொற்று பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. இதற்கிடையே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 வயது சிறுமி தொடர் காய்ச்சல், சளி, இருமல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு HMPV சோதனை செய்ததில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனையில் 5 வயது சிறுமி ஒருவர் HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நலமுடன் வீடு திரும்பினார். இந்நிலையில் தற்போது காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 1 வயது குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்ட குழந்தை நலமுடன் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே 5 வயதுடைய சிறுமிகளுக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம், அன்னலட்சுமி திருநங்கை சமூகம் மற்றும் புதுச்சேரி லயன்ஸ் கிளப் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சமத்துவ பொங்கல் திருவிழா அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம், அன்னலட்சுமி திருநங்கை சமூகம் மற்றும் புதுச்சேரி லயன்ஸ் கிளப் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சமத்துவ பொங்கல் திருவிழா அரியாங்குப்பத்தில் உள்ள அன்னலட்சுமி இல்லத்தில் நடைபெற்றது. விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுச்சேரி மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து அமமுக இணை செயலாளர் லாவண்யா பொங்கல் வைத்து சங்க நிர்வாகிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு பொன்னாடை பூர்த்தி, கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் காசு, பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருநங்கைகள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்களை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி கோமாதா கோசாலை மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கால்நடைகளுக்கான மாட்டுத் தீவனம், தாதுப்பு கலவை மற்றும் சத்து டானிக் ஆகியவை அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சத்து பவுடர் மற்றும் 20 கிலோ கால்நடை தீவனத்தை பயனாளிகளுக்கு அறக்கட்டளையின் சார்பில் வழங்கினார். நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல்,
மற்றும் புதுச்சேரி பிராணி நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் கோமாதா கோசாலை அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் செல்வமுத்து உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் பண்டிகையன்று மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் முனைவர் க. பொன்முடி அவர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆற்றல்மிகு மாவட்ட செயலாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய பேரூர் நகரம் கிளைக்கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். மற்றும் தொல்லமூர் ஜி.ஆர். இளங்கோவன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை காரணமாக பூக்கள் மற்றும் பன்னீர் கரும்பு விலை உயர்ந்துள்ளது. பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கான பொருட்கள் விற்பனை கடந்த சில நாட்களாக புதுச்சேரி மார்க்கெட், உழவர் சந்தைகளில் விற்பனையாகி வருகிறது. பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் உயர்ந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சிக்காளாகினர். பொங்கல் வைக்க பயன்படுத்தும் மண்பானை சிறியது ரூபாய் 60 ஆகவும், நடுத்தர பானை ரூபாய் 120 ஆகவும், பெரிய பானை ரூபாய் 350க்கும் விற்பனையானது. மண்சட்டி ரூபாய் 100 முதல் ரூபாய் 150 வரை விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல மஞ்சள் கொத்து ரூபாய் 30 முதல் 50க்கும் விற்பனையானது. பன்னீர் கரும்பு ஜோடி ரூபாய் 80 முதல் ரூபாய் 100 வரையிலும், 20 கரும்பு கட்டு ரூபாய் 600 முதல் ரூபாய் 800க்கும் விற்பனை செய்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ ரூபாய் 120ற்கு விற்பனையான மஞ்சள் சாமந்தி நேற்று ரூபாய் 200 முதல் ரூபாய் 250 வரை விற்பனையானது. மல்லிகை 4000, அரும்பு 3000க்கும், காக்கட்டான் 1200, கனகாம்பரம் 800, அரளி 360, பட்டன் ரோஸ் 300 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் காய்கறிகள் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் பிச்சைவரன்பேட் கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சைவரன்பேட் கிராமத்தில் புதுச்சேரி பாஜக கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அப்பகுதியை சார்ந்த மகளிர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பொங்கல் வைப்பதற்கான நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பாரம்பரிய மிக்க கலையான கும்மியடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிச்சைவரன்பேட் பகுதியை சார்ந்த மகளிர் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் விடுதலை இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இயக்கத்தின் பெயர் பலகையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். அரசு துறைகளில் காலியாக உள்ள ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 13 ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இப்பணியிடங்களுக்கு தற்போது பணி செய்யும் பல்நோக்கு ஊழியர்கள் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி 3 ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்க வேண்டும். மேலும் SSLC அல்லது அதற்கு இணையான டிப்ளமோ படித்து முடித்திருக்க வேண்டும். இதற்கு வருகின்ற 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பாக பச்சரிசி, வெல்லம், நெய், முந்திரி, ஏலக்காய், திராட்சை, மஞ்சள், குங்குமம், பச்சை பயிறு உள்ளிட்ட தொகுப்பு மற்றும் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி கூடப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இதில் வியாபாரிகள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன், தலைவர் சிவசங்கர், துணைத் தலைவர் செந்தில்குமார், செயலாளர் முருகன், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் அருள், துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் தனுசு மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர்.
ஏலம் பகுதியில் தலப்பொங்கல் கொண்டாடும் பொது மாப்பிள்ளைக்கு மணப்பெண் வீட்டார் 470 உணவு வகைகளுடன் பிரம்மாண்ட விருந்து வைத்து அசத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் பகுதியில் வணிகர் சங்க கௌரவ தலைவராக இருப்பவர் சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வர். இவருடைய மகள் டாக்டர் ஹரண்யாவிற்கு கடந்த கோடையில் விஜயவாடாவை சார்ந்து சாகித்திற்கும் திருமணம் செய்து வைத்தார். இந்த தம்பதியினர் தலப்பொங்கல் கொண்டாடுவதற்காக மாமியார் வீட்டிற்கு வருகை தந்தனர். இந்த புதுமண தம்பதியினருக்கு பெண் வீட்டார் சார்பில் இன்று மதியம் தடப்படலான உணவு வழங்கப்பட்டது. அந்த உணவில் இனிப்பு, காரம், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் உள்ளிட்ட 470 உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. கூட்டு குடும்பம் காட்டிய பாச மரியாதையை கண்டு மருமகன் ஆச்சரியப்பட்டார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தை மாத பூசத்தையை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சீத்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக தை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தக்ஷணமூர்த்தி, செல்வி, மாரிசன், கீர்த்தனா, திராவிடன், பாலாஜி, விஜயா, பிரபு, நாமிகா, யாஷிகா, விஜய், ஐஸ்வர்யா மற்றும் வல்லநாட் சுவாமிகளின் அருள் தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முன்னோர் காளி உபசாகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், வானூர் அழகுவேல், கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன், ஓமுபூர் ஜெயச்சந்திரன், துணைத் தலைவர் புருஷோத்தம்மன், நயினார்பாளையம் மெடிக்கல் வேல்முருகன், கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்பாள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு 126வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 126வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் ஆலயத்திலுள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபார்த்தனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்ததை வேண்டுதல் நிறைவேறுகிறது. இவ்வாறாக பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மினேரி பரமநாதன், சிவகுமார், ஜெயகணேஷ், ஆறுமுகம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தம்மன், சித்திக், பிரகதீஷ், எழில், மோகன், அன்பு, குருபாலன், பிரசன்னா, புருஷோத்தம்மன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர்.